அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 6 பகுதி 3. வீட்டின் வெளியே வியப்பித்திருந்த சமவெளி பகுதியில் நின்று கொண்டிருந்த பிலிப், இந்த மோட்டார் படகு எங்கே என்றான். காட்ரின். ஃப்ளோர் நிமிர்ந்து அவனை பார்த்தார். ஒப்புதலாய் தலையசைத்து கொண்டார். பேசினார். நீங்க எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது பிலிப். இதேபோல் என்னை நானேயே இந்த கேள்வியை கேட்டு பார்த்தேன். எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா இயந்திர படகு எங்கே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனால் வரலே. ஏன்? விடை கண்டுபிடிச்சாச்சா கேட்டான் லாம்பர்ட். இது எதிர்பாராமல் நடக்கலே. ஆமாம், நடந்துக்கிட்டு இருக்கிற கலேபரத்தின் ஒரு முக்கிய பகுதி இது. இதுபோல நிறைய எதிர்பாராதவை போட்டு ஒன்றா கட்டப்பட்ட சமாச்சாரம் இது. அது வராதுன்னு நினைக்கிறீங்களா? பிலிப் கேட்டான். கேட்ட பிலிப்பின் பின்னாலிருந்து பொறுமையற்ற ஒரு குரல் பேசியது. அந்த மோட்டார் படகு வராது. ஃப்ளோர் அவரது விரிந்த தோளினை சற்று திருப்பி குரல் தந்தவர் யார் என பார்த்தார். நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா ஜெனரல்? ஜெனரல் மார்க்ரெட் அழுத்தமாய் சொன்னார். அது வராதுப்பா. மோட்டார் படகு வந்து நம்ம அள்ளிக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு தான் ஏங்கிக்கிட்டு நாம் இங்கே இருக்கோம். அதுதான் அவங்களுக்கு தேவை. நாம் இந்த தீவை விட்டு கரைக்கு போவது கிடையாது. நம்மள யாரும் என்னைக்கும் வெளியேறவும் மாட்டோம். இதுதான் முடிவு. தெரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றின் முடிவு. சற்றே தயங்கிய அவர் பிறகு ஒலி கம்மிய விவரிக்க இயலாத குரலில் சொன்னார். அதுதான் அமைதி, நிஜ அமைதி, முடிவினை அடைவது. பிறகு வேறெங்கும் போக வேண்டியே இருக்காது. அப்படிப்பட்ட முடிவு. ஆமாம், அங்கிருக்கிறது அமைதி, நிஜ அமைதி. சற்றென்று முடித்து திரும்பி நடந்து போய்விட்டார் அவர். சமவெளியை கடந்து சரிவில் கீழிறங்கி ஓடி கடல் நோக்கி குறுக்கும் நெடுக்குமாய் விரைந்து தீவின் எல்லையை நெருங்கி அங்கு கடலுக்குள் ஓடியும் திரும்பியும் அல்லாடிக் கொண்டிருந்த சிறு பாறை கூட்டத்தை அடைந்து நிலையற்று நடந்து போனார் அவர். அரை தூக்கத்தில் இருக்கும் ஒருவனைப் போல. அதோ பாருங்க, பைத்தியம் போல போய்கிட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா இங்க எல்லாருமே இதே போல கிழிச்சிக்கிட்டு அலைய போறோம்னு தோணுது என்றார் ஃப்ளோர். நீங்க அப்படி ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ளோர் என்றான் பிலிப். ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் சிரித்தார். என்னை அப்படி ஒரு பைத்தியக்காரனை போல ஆக்க நிறைய மெனக்கட வேண்டியிருக்கும் என்றார். பிறகு வறட்சியாய், ஏன் நீங்களும் அவர் போல திக்கு தெரியாம அத்தனை சுலபம் மாறிட மாட்டீங்க என்பது என் கருத்து பிலிப் என சேர்த்து கொண்டார். நீங்க இப்படி என்னை கணிச்சிருப்பதுல சொன்னதுல நான் மிக அமைதியாய் உணர்றேன் என்றான் பிலிப். நன்றி. பகுதி 4. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் வாசலை வியப்பித்திருந்த தோட்டப்பகுதிக்கு வந்தார். அங்கு கொஞ்ச நேரம் தயங்கி நின்றார். சற்று தள்ளி இவருக்கு இடப்பக்கத்தில் லாம்பர்ட்டும் ஃப்ளோரும் இருந்தனர். வலப்பக்கத்தில் அவருடைய தலை குனிந்த நிலையில் இங்கும் அங்கும் பொடி நடை நடந்து வண்ணமாய் வார்க்ரேவ் இருந்தார். சில நொடிகள் தீர்மானமற்று அப்படியே நின்று கொண்டிருந்துவிட்டு நீதிபதியின் பக்கம் நகர்ந்தார் டாக்டர். அதே தருணத்தில் ரோஜர்ஸும் வீட்டுக்குள்ளிருந்து விரைவாய் வெளியே வந்தான். உங்க கூட தனியா பேச முடியுமா சார் என்று கேட்டான் படபடப்பாய். குரல் வந்த திசையில் திரும்பினார் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங். அவர் பார்த்த காட்சியால் திகைப்பு உண்டாயிற்று அவருக்கு. ரோஜர்ஸின் முகம் தீவிரம் எண்ணம் ஏதோ ஒன்றை விரட்டி துரத்தி கொண்டிருந்தது. வெளுத்து வெளிரி போயிருந்தன முகதசைகள். கைகள் வெளிப்படையாய் தெரியும் கட்டுக்கடங்கா அதிர்வில் இருந்தன. சில நிமிடங்களுக்கு முன்பு எத்தனை அடக்கமாகவும் அமைதியாகவும் அவர் வெளியே வந்திருந்தாரோ அதற்கு அப்படியே நேர்மாறாய் ஆனார் டாக்டர். அதிர்ந்து பின்வாங்கினார். ப்ளீஸ் சார், உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும் சார், உள்ளே. டாக்டர் திரும்பி உறைந்து போயிருந்த பட்லரோடு சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்குள் நுழைந்தார். அப்பொழுது, என்னாச்சியா? முதல்ல நீ ஒழுங்காகு. கை நழுவி கீழே விழுந்துரும் போல ஏன்யா இப்படி நடுங்குற என்றார். இங்கே சார், உள்ளே. இங்கே 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 சார். சாப்பாட்டு அறையின் கதவினை தள்ளித் திறந்தான் அவன். டாக்டர் உள்ளே போனார்.
அவருக்கு பின்னாலேயே உள்ளே நுழைந்த ரோஜர்ஸ் தனக்கு பின்னால் கதவினை மூடினான். வந்தாச்சு சார் என்றார் ஆம்ஸ்ட்ராங். சொல்லு, என்ன விஷயம்? ரோஜர்ஸின் தொண்டை இழுத்து கொண்டு போராடியது. எச்சிலை விழுங்கி விழுங்கி அல்லாடினானே ஒழிய வார்த்தை வர காணோம். பிறகு வார்த்தைகளை துப்பினான். இங்கு நிச்சயமா சில அபாயங்கள் நடக்குது சார். ஆனா புரியலையே சார், புரியலையே. ஆம்ஸ்ட்ராங் இப்பொழுது கூர்மையாய் பேசினார். சில அபாயங்கள்? என்ன பேசுற நீ? ஒழுங்கா பேசுறதுனா பேசு, இல்லைனா பரபரத்தான் ரோஜர்ஸ். கேட்டா என்ன நீங்க பைத்தியம்னு கூட நினைக்கலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு தான் சொல்வீங்க. அப்படினாலும் எனக்கு நீங்க அதை விளக்கியே ஆகணும் சார். எனக்கு விளக்கணும், விளங்குற மாதிரி. ஏன்னா அது எனக்கு எந்த வகையிலும் அர்த்தமாகலை சார். சரியா விஷயத்தை சொல்லு, புதிராவே பேசாத. ரோஜர்ஸ் மறுபடியும் ஒரு மடக்கு எச்சிலை விழுங்கினான். பேசினான். அது அந்த சின்ன பொம்மைங்க சம்பந்தமா சார். அதோ மேஜைக்கு நடுவில் இருக்கு பாருங்க, 10 இருந்தது சார். அதில் சாமி சத்தியமா சார், 10 சார். ஆமாம் சார், 10 தான் என்றார் ஆம்ஸ்ட்ராங். நேத்து ராத்திரி எண்ணினோமே. ரோஜர்ஸ் இன்னும் நெருங்கி நின்று கொண்டான். அதான் சார், அதே தான், 10 இருந்துதா? சரி, நேத்து ராத்திரி நான் சமையல் பாத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணும்போது பார்த்தேன்ல சார், 9 தான் இருந்தது. 9 இருந்தது சார், அதை கவனிச்சேன். குழப்பமாச்சு சார். சரி போகட்டும்னு விட்டுட்டேன். பிறகு இன்னைக்கு சார் காலையில் எல்லாருக்கும் டிஃபன் கொண்டு வந்து வைக்கும்போது நான் கவனிக்கலை சார். ஏற்கனவே நான் உடஞ்சி போயிருந்தேன், ஒன்றும் புரியாமல் கிடந்தேன் சார். ஆனால் இப்போ பார் சார், எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுத்தம் பண்ண நான் வந்தபோது இப்போ கவனிச்சேன் சார். நம்பலைன்னா நீங்களே பாருங்க சார். பாருங்க, இதில் வெறும் 8 தான் சார் இருக்கு. வெறும் 8. இது எனக்கு அர்த்தமாகலை சார். உங்களுக்கு? வெறும் 8, வெறும் 8. அகதா